could be us. So back to what I was saying. Could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சட்டங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். லா, மக்களை நேர் வழியில் வைக்க பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பு தான் சட்டங்கள். இப்போ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம். பசங்கள்லாம் நீங்கள்லாம் போகிறீங்க, காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. எப்போனாலும் ஸ்கூலுக்குள்ளே வரலாம், எப்போனாலும் போகலாம். பீரியட் சிஸ்டம் கிடையாது, மணி கிடையாது, எதுவும் கிடையாது, ரூல்ஸ் கிடையாதுன்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். பேசாமல் வீட்டில் உட்காந்துக்குருவோம். அல்லது ஸ்கூலுக்கு ஒரு நாள் போவோம், 5 நாள் வீட்டில் உட்காந்துருவோம். அப்போ நம்மளை கம்பல் பண்ணி ஸ்கூலுக்கு வர வைக்காங்க, கரெக்டாக உட்கார வைக்காங்க. காலையில் 9 மணிக்கு வந்துடணும், 4:30 வரைக்கும் இருக்கணும். லீவு போட்டால் லீவ் லெட்டர் கொடுக்கணும், இல்லைன்னா பெற்றோரை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இப்படி நிறைய சட்டத்திட்டங்களை பள்ளிக்கூடத்தில் போடுறாங்க. எதுக்காக? அப்படி சட்டத்திட்டங்களை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே அதை ஏற்றுக்கிட்டால் தான் உங்கள் வருங்கால வாழ்க்கையிலையும் வருங்காலத்திலையும் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போதும் அங்கேயும் சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ட்ரைனிங். சரியா? இங்கேயே பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே ரூலை ஃபாலோ பண்ணலன்னு வைங்க, யாரும் உங்களை கண்டுக்கலன்னு வைங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சாலும் நீங்கள் அதே மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ வேலை பார்க்குற இடத்துல உள்ள மேனேஜரோ அந்த ஓனரோ அதை சம்மதிப்பாங்களா? உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இவன் சரியில்லை, ஒழுங்கினோம் அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ கட்டுப்பாடுகள் போட்டு உங்களை வழி நடத்துகிறாங்க. இது எல்லாமே மாணவர்களின் நன்மைக்கு. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நாம் இதை ஏற்றுக்குருவோமா? கசப்பாக இருக்கும். எல்லாரையும் திட்டுவோம். யார் யார் நமக்கு ரூல்ஸ் போடுறாங்களோ அவ்வளோ பேரையும் திட்டுவோம். அப்பா அம்மா முதற்கொண்டு எல்லாரையும் மனசில் ஏசுவோம். ஆனால் இதனுடைய நன்மை எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் பெருசாகி வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அப்போ நீங்கள் ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்ப்பீங்க, நம்ம அப்படிலாம் நம்மளை பண்ண போய் தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். இப்போ நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் படிக்கும்போது இப்படி தான் இருந்தோம், திட்டிக்கிட்டு உங்களை மாதிரியே பள்ளிக்கூடத்தில் கரெக்டான டைம் போகிறது கிடையாது, இருக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்தை நினச்சி பார்ப்போம், நம்ம பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க போய் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம். அப்போ கட்டுப்பாடுகள் நல்லது தான், அது பள்ளிக்கூடத்துலேருந்து ஆரம்பிக்கும். அந்த கட்டுப்பாடுகளை நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே நல்லா கடைபிடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நம்ம லைஃப்பில் கிடையாது. சரி, கட்டுப்பாடுகளை நாமளே கடைபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டுப்பாடை கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்காகத்தான் காவல்துறை, நீதித்துறை சட்டத்தை போடுகிறார்கள். சட்டங்கள், ரூல்ஸ், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும். ஸோ ஒரு கேம் இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச கேமுக்கே வரேன், கிரிக்கெட். இப்போ கிரிக்கெட்டில் ஒரு ஓவருக்கு எத்தனை பந்துனாலும் வீசலாம் அப்படின்னு ரூல் போட்டால் நல்லாவா இருக்கும்? அதுக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்கான் இல்லையா? கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஒரு ஓவருக்கு 6 பந்து, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஒவ்வொரு கேமுக்கும், ஃபுட்பாலுக்குன்னு தனியாக ரூல் இருக்குது. எவ்வளோ நேரம்னாலும் விளாட்லாம் அப்படின்ட்டு தான் 3 நாள் 4 நாள் விளாண்டுட்டே இருப்பாங்க ஃபுட்பால். அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கான், அந்த டைமுக்குள்ளே தான் விளாடணும், அதுக்குள்ளே கோல் போடணும். ஸோ எல்லாத்துக்கும் ரூல். அந்த வரைமுறை செய்யப்படாத வாழ்க்கை அரை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது வாழ்க்கையே கிடையாது, வரைமுறைன்னா ரூல்ஸ், சட்டங்கள். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலான்றது அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கைக்கும் உகந்தது இல்லை. எதுக்கெல்லாம் அந்த உலகத்தில் சட்டங்கள் இருக்குது அப்படின்னா, கூலி கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறதுக்கு சட்டங்கள் இருக்குது. யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இந்த வேலைக்கு உள்ள கூலி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கூலிக்கு ஆதரவான சட்டங்கள் இருக்கிறது. வைப்பு நிதிக்கு ஆதரவான சட்டங்கள் இருக்கிறது. அது எப்படி வைப்பு நிதி வைக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. தண்டனை சட்டங்கள் இருக்கிறது. என்ன தப்பு பண்ணால் என்ன தண்டனை இருக்குது லா.
அப்புறம் தொழில்நுட்ப சட்டங்கள் இருக்குது, மோட்டார் வாகன சட்டங்கள், ரோட்டில் போகிறது வர்றது எப்படி லைசன்ஸ் வேணும், குடி போதையில் வாகனம் ஓட்டக்கூட சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி மோட்டார் வாகன சட்டங்கள் இருக்குது. பதிப்புரிமை சட்டங்கள் இருக்குது, இந்த சொத்துக்கள்லாம் வாங்குகிறோம் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த மாதிரி சட்டங்கள். முக்கியமாக இன்றைக்கி அதிகமாக காணப்படும் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் இருக்கிறது. குழந்தை தொழிலாளர் சட்டம், குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த சட்டங்கள் கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்முடைய சுதந்திர இந்தியாவில் சட்டங்கள் 1950 கடைபிடிக்கப்பட்டு வருது. நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் அப்டேட் பண்ணுவாங்க சட்டங்களை திருத்துறது. சட்டங்கள், நீதித்துறை, காவல்துறை தெளிவாக இருக்குமானால் ஒரு நாடு சுபிட்சமடையும். நன்றி, வணக்கம்.